வணக்கம். இன்றைக்கான வீடியோலாம் கேரளா டிகிசிங் நம்ம அப்புறம் 20/20/2025க்கான பாதயாத்திரை 26 குழுக்களில் கேரளா அமைச்சர் தரமான ஒரு கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றைக்கான 26/10/2025க்கான கேரளா டிகிசிங்கில் சாம்பிள் 26 குழுக்களில் வின்னிங் நம்பரில் நேற்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 690 தான் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட் எப்படி எடுத்து கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அதோட சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நேற்றைக்கான ஆல் போர்டு சிங்கிள் டிஜிட் தான் கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே தெரியும் 100% வின்னிங் சொன்னபடி நமக்கு வந்து 9 ஆல் போர்டு 690 பி போர்டில் 9 வந்து பாஸ் ஆகிடுச்சு. தரமான ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம். 9 பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் 690 ஏ போர்டில் மிஸ் ஆகிடுச்சு. பி போர்டில் 9 வந்து சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம்னு சொன்னபடி 9 வந்து வந்துருச்சு. அதே போல் சி போர்டில் 9 சொல்லியிருந்தோம் டபுள் சொல்லணும்னு. சி போர்டில் 9 வராது சப்போர்ட் வந்து சைபர் வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் நமக்கு வந்து சைபர் வந்து பாஸ் ஆகிடுச்சு. 2 நம்பர் வந்து பாஸ் ஆகி ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் தரமான ஒரு கேசிங் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஒரு தரமான கேசிங் நம்பரை வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ இன்றைக்கான ஒரு தரமான ஒரு ஆல் போர்டு, அதாவது என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு ஆல் போர்டு தான் பார்க்க போகிறோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ஆல் போர்டு நம்பர் பார்த்தோம்னா இன்றைய ஆட்டத்தில் நமக்கு 5 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. வின்னிங் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு 100% இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயம் வந்து இந்த 5 ஆல் போர்டு வச்சு வந்து வரும். எந்த போர்டில் இந்த 5 வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். உங்களுக்கு சீல் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அது இம்பார்ட்டண்டான ஒரு நம்பர் தான் சொல்லுவேன். சிங்கிள் டிஜிட்டில் இந்த 5 எந்த போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கில் அது போல் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து 8. இன்றைய ஆட்டத்தில் 8 வந்து இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். ஏ போர்டை பொறுத்த வரையிலும் 8 ஒரு சான்ஸ் நம்பர் அதிகமாக வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த 8 நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சைபர். நமக்கு சைபர் வந்து தொடர்ச்சியாக சி போர்டில் வருது எல்லாமே சொல்லியிருக்கேன். பார்த்தோம்னா நமக்கு 23ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை நமக்கு வந்து சைபர் சி போர்டில் நேற்றைய வரையிலும் நமக்கு வந்திருக்கு. 23ஆம் தேதி 120 ரிசல்ட்டு, 24 220 ரிசல்ட்டு, 25 200 ரிசல்ட்டு, 26ஆம் தேதி 690. 4 நாட்கள் சி போர்டில் வந்து சைபர் வந்து இறங்குற பட்சத்தில் ஏ போர்டில் சப்போர்ட் நம்பராக சைபர் இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது. பி போர்டை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா 2. இந்த 2 நமக்கு மீண்டும் வந்து பி போர்டில் ரிலீசன் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த 4 நாட்களில் நமக்கு 2 நாட்கள் 2 வந்திருக்கு. நமக்கு நேற்றுக்கு 690 ரிசல்ட்டில் அடுத்த நாள் நமக்கு 2 பி போர்டில் சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்திருக்கு. 2 வந்து சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 1. பி போர்டு பொறுத்தவரையிலும் ஒரு வின்னிங் சான்சஸ் வந்து நமக்கு பி போர்டில் இருக்குது. சப்போர்ட்டில் நம்ம 1 கொடுத்துருவோம். சி போர்டை பொறுத்தவரையிலும் பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 5. நான் சொன்ன ஆல் போர்டு 5 நமக்கு சி போர்டில் இறங்கக்கூடிய வேல்யூபிளான ஒரு நம்பராக இருக்கும். இது இனி வரும் தேதிகளில் 5 வந்து நமக்கு மீண்டும் ரொட்டேஷனாக வாய்ப்பு வந்து இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கேலாட்ரி ஒன்றுனா உங்கள் கணிப்பில் இந்த 5 வருது அப்படிங்கிறதுல நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுறது கிடையாது. 5 வராது வந்து சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் மீண்டும் வந்து 9 சி போர்டில் நமக்கு ஏ போர்டில் 690 பி போர்டில் அந்த 9 நமக்கு சி போர்டில் வர வாய்ப்பு சப்போர்ட்டில் வாய்ப்பு வந்து இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 8 சைபர், பி போர்டில் 2 சி போர்டில் 5 9. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்பொழுது பாக்ஸ் வந்து பார்க்கலாம். 3 டிஜிட் பாக்ஸில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் என்னோட கணிப்பில் வரக்கூடிய நம்பர் தான் எடுத்து கொடுக்க போகிறேன். பார்த்தோம்னா 819 அப்படியே கூட நமக்கு ரிசல்ட்டு வர வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்துருக்கு. 819 சைபர் நமக்கு ஏ போர்டில் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ராங்காக. அதனால் சைபர் 25 இந்த மாதிரி நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். அதே போல் 300 ஏ போர்டில் நமக்கு 3 வரக்கூடிய பட்சத்தில் 320
8 சிபோர்டில் 8 நமக்கு ஆல் போல்ஸில் நம்பர் ரொட்டேஷன் ஆக வாய்ப்பு வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால கொடுத்து வச்சுருக்கேன் 328 527. அடுத்து பார்த்தோம்னா 705. நமக்கு பி போர்டில் சைபர் வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நமக்கு 4 நாட்கள் தொடர்ச்சியாக சைபர் வந்த பட்சத்தில் பி போர்ட்லையும் ஏ போர்ட்லையும் வர வாய்ப்பு இருக்குது. பி போர்ட்லையும் எழுநூறு பாக்ஸை பொறுத்தவரையிலும் என்னோட கெஸிங்கில் இது மாதிரி நம்பர் கொடுக்குறேன். கடைசியாக பார்த்தோம்னா 135. உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. வெற்றியோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 819 328 75 075 527 135. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.